ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபோர்த் டைமென்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா பண்டைய இந்தியாவின் வெளிநாட்டு பயணிகள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிமாச்சோஸ் கிரேக்க தூதர். பிந்துசாரர் அரசவையில் தூதராக இருந்தார். மௌரிய ஆட்சியாளரின் இரண்டாவது ஆட்சியாளர் சந்திரகுப்த மௌரியரின் மகன். மெகஸ்தனிஸ் கிரேக்க தூதர். செலுக்கஸ் நிக்கோட்டரின் தூதராக இருந்த அவர் சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்தார். சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சியின் விரிவான விவரங்களை கொண்ட இண்டிகா புத்தகத்தை எழுதியுள்ளார். தனது புத்தகத்தில் சந்திரகுப்தரை சாண்ட்ரோகோட்டஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். தாலமி கிரேக்க புவியியலாளர். பண்டைய இந்தியாவை பற்றிய இந்தியாவின் புவியியல் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். ஃபாஹியன் சீன புத்த துறவி. இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் அவர் இந்தியாவிற்கு வந்தார். புத்த நூல்களையும் நினைவு சின்னங்களையும் சேகரிக்க புத்தரின் பிறப்பிடமான லும்பினிக்கு விஜயம் செய்ததாக அறியப்பட்டவர். அவரது பயணம் புத்த ராஜ்யங்களின் பதிவு என்ற அவரது பயண குறிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளது. யுவான் சுவாங் சீன பயணி. ஹர்ஷா வர்தனாவின் ஆட்சி காலத்தில் அவர் தாஷ்கண்ட் மற்றும் ஸ்வாட் பள்ளத்தாக்கு வழியாக இந்தியாவிற்கு வந்தார். சியூக்கி அல்லது மேற்கத்திய உலகின் பதிவுகள் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். ஐட்டசிங் சீன பயணி. புத்த மதம் தொடர்பாக இந்தியாவிற்கு வந்தார். அல் மசூடி அரபு பயணி. முரூஜ் உல் ஜெஹப் என்ற தனது புத்தகத்தில் அவரது தனது பயணம் குறித்து விளக்கியுள்ளார். அல்பெருனி அபு ரெஹான் மெஹமூத் பாரசீக அறிஞர். முகமது கஜினியோடு இந்தியாவிற்கு வந்தார். தஹி-இ ஹிந்துட் என்ற புத்தகத்தை எழுதினார். இவர் இந்தாலஜியின் தந்தை என்று கருதப்படுகிறார். இந்தாலஜி என்பது இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரங்கள், மொழிகள் மற்றும் இலக்கியங்களின் கல்வி ஆய்வு ஆகும். மார்கோபோலோ ஐரோப்பிய பயணி. 1294 சுகாதியர்களின் ருத்ரமாதேவியின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார். த புக் ஆஃப் சார் மார்கோபோலோ என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வரலாற்றை விவரிக்கிறது. இபின்-இ பட்டுடா மொராக்கோ பயணி. முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் இவர் இந்தியாவிற்கு வந்தார். இந்த காலத்தில் புவியியல், பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைமைகள் குறித்து தனது பயண குறிப்பான ரில்லா என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். நிக்கோலோ கான்டி இத்தாலி வணிகர். விஜயநகர பேரரசின் முதலாம் தேவராயரின் ஆட்சி காலத்தில் இவர் இந்தியாவிற்கு வந்தார். அப்துர் ரசாக் பாரசீக அறிஞர். இவர் பெர்சியாவின் தூதராக இருந்தார். விஜயநகரின் இரண்டாம் தேவராயரின் ஆட்சி காலத்தில் இவர் இந்தியாவிற்கு வந்தார். வில்லியம் ஹாக்கின்ஸ் ஆங்கிலேய கேப்டன். முகலாய பேரரசு ஜஹாங்கீரின் ஆட்சியின் போது இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸின் தூதராக இந்தியாவிற்கு வந்தார். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தொழிற்சாலையை தொடங்க ஜஹாங்கீரின் அனுமதியை பெறுவதில் அவர் வெற்றி பெறவில்லை. சர் தாமஸ் ரோ ஆங்கிலேய தூதர். முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸின் தூதராக சூரத்தில் உள்ள ஆங்கிலேய தொழிற்சாலைக்கு பாதுகாப்பு கோர இந்தியாவிற்கு வந்தார். அவரது ஜேர்னல் ஆஃப் தி மிஷன் டு தி முகில் எம்பையர் இந்தியாவின் வரலாற்றில் ஒரு பொக்கிஷமான பங்களிப்பாகும். பிராங்கோயிஸ் பெர்னியர் பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் பயணி. ஷாஜஹானின் ஆட்சியில் அவர் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவில் தங்கியிருந்த 12 ஆண்டுகள் காலத்தில் முகலாய இளவரசர் தாரா ஷிகோவிற்கு மருத்துவராக இருந்த அவர் பின்னர் அவுரங்கசீப்பின் அரசவையில் இணைக்கப்பட்டார். டிராவல்ஸ் இன் தி முகலாய் எம்பையர் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இது முக்கியமான தாரா ஷிகோ மற்றும் அவுரங்கசீப்பின் ஆட்சிகளை பற்றியதாகும். டியூட்டோ ஃபார்பசே போர்த்துகீசிய பயணி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசாங்கம் மற்றும் மக்கள் பற்றிய சுருக்கமான விளக்கத்தை அளித்துள்ளார். வாஸ்கோடகாமா போர்த்துகீசிய பயணி. இந்தியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.